இதோ இப்ப நம்ம இது முடிச்சுட்டு பிராக்டிகல் முடிச்சதும் டெஸ்ட் தான். அப்படியே நம்ம இப்பவே டெஸ்டும் ஓபன் பண்ணிடலாம். டெஸ்ட் ஓபன் பண்ணாதாம வரும். இருங்க, நம்ம இப்ப 21ல இருந்து போகணும் இல்லையா? 21ல இருந்து முடிக்கணும் தானே? சரிம்மா. ஓகேமா, டன்னுமா. நீங்களே படிச்சு நீங்களே சொல்லிட்டீங்க F5 தான் விண்டோஸ் டெஸ்க்டாப்பை ரெஃப்ரெஷ் பண்றதுக்கானது. குட் ஒர்க், குட் ஒர்க், குட் ஒர்க். அடுத்தது which is the order of files and directories in Windows Explorer? இது வந்து hierarchically. ஏன் hierarchy அப்படின்னா ஆர்டர், அதாவது முதல்ல ஃபோல்டர் அப்புறமா ஃபைல் அந்த மாதிரி வரும். சரிம்மா, எந்த தப்பு எங்க நடந்தாலும் நம்ம பசங்க ஏதோ பண்ணுதோன்ற பயந்தாம எனக்கு இருக்கு. நீங்க என்ன நம்பாதீங்க, நான் கெட்டவன். நம்ம பசங்க ஏதோ தப்பு பண்ணுதோன்னு நான் சந்தேகப்பட்டுனே தான் இருப்பேன். எனக்கு வேற வழி இல்ல. ஆமா, வேற வழி கிடையாது. நான் ஜாக்கிரதையா தான் இருந்தாகணும். ஓகேவா? ஆமா. அடுத்தது பின் அப்ளிகேஷன் எங்க போகும்னு கேக்குறாங்க. எங்க போகும்? டாஸ்க் பார். டாஸ்க் பார்ல தான் பின் அப்ளிகேஷன் எல்லாம் அடங்கி நின்னுடும். சரியா? ஓகே. அடுத்தது what step should be taken if Windows not updated automatically? Automatic update வரலைன்னா கண்ட்ரோல் பேனலுக்கு போங்க. enable automatic update, அது சரியா நம்ம சூஸ் பண்ணோம். அவங்க third one enable சரி, அது பி. நான் வந்து கீழே இருக்கவே அது தேர்ட் ஒன்னு நினைச்சேன். சரி விடு. ஆனா enable automatic updateன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு டி அவங்க கடைசியில தப்பா போட்டாங்க, அது தேவையில்லை. enable automatic update இருந்தா போதும். மேம், what should be done if pen drive is not detected? இல்ல detected ன்னு வந்துடணும். DETCD வந்திருக்கணும். டிடெக்ஷன்றது வேற, டிடெக்ஷன்றது வேற. டிடெக்ஷன்னா பிடிக்கிறது, டிடெக்ஷன்னா கண்டுபிடிக்கிறது. இதுல என்ன கேட்டீங்கன்னா டிவைஸ் மேனேஜர்ல போயிட்டு enable device லாஸ்டா அதுல எப்படி enable automatic update சொன்னமோ அது மாதிரி enable device கொடுக்கணும். அதான் நல்லது ஒண்ணுக்கும். ஓகேவா? சரி, what is the capacity of typical DVD? 4.7 GB. 4.7 GB. ஓகேவா? 4.7 GB. ஓகேவா? அடுத்தது which process is used to record data on optical disc? எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்றோம் கேக்குறாங்க. ஜூம் வழியா இல்ல நண்பா, ஜூம் வழியா இல்ல. பர்னிங் பேரு. அதாவது பர்னிங் எப்படின்னா அது வந்து லேசர் பீம் வழியா ஹீட் அப்ளை பண்ணி தான் டிவிடில எழுதும். அதனால அதுக்கு பேரு பர்னிங், எரிய வைக்கிறது. ஓகேவா? அடுத்தது which software interfaces the major hardware components of computer with OS? OS க்கும் கம்ப்யூட்டருக்கு நடுவுல யாரு இன்டர்மீடியரி கேக்குறாங்க? BIOS, basic input output system. BIOS full form சொல்லுங்க. basic input output system. note the basic input output system. okay. what is BIOS? BIOS ன்றது ஒரு கம்பெனியும் அவங்க ஹார்ட்வேர்க்காக தயார் பண்ணக்கூடிய firmware. firmwareனா என்ன கேட்டீங்கன்னா அந்தந்த கம்பெனிக்கு லெகசி சாஃப்ட்வேரை firmwareனு சொல்றாங்க. அந்தந்த கம்பெனி. ஓகேவா? கம்பெனிக்காரங்க நீங்க நம்மளது கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலதுல என்ன வரும், ஏசர்னு வரும், ஒரு சிலதுல ஹெச்பின்னு வரும், ஒரு சிலதுல பார்த்தா ஜீப்ரானிக்ஸ் வரும், வேற சிலதுல ஜீப்ரானிக்ஸ்னு ஒரு சிலதுல வரும், சிலது பார்த்தா வேற பேர்லாம் வரும். சரி, what is the purpose of Nero Star Smart? இது வந்து burn பண்றதுக்கு யூஸ் ஆகுது. டிவிடி சிடில burning CD or DVD, burn CD or DVD. ஓகேவா? நீரோன்றவரை நம்ம அவரை பத்தி சொல்லியிருக்கோம். அவர் யாரு? நீரோன்றவர் யாருமா? சொல்லு பாக்கலாம். இங்க வா, நீ முன்னாடி நகர்ந்து வா. இல்ல இல்ல, நீரோன்றவர் யார் கேட்டீங்கன்னா அவர் ஒரு ரோமன் எம்பரர். அவரு ரோம் நகரம் நெருப்புல மாட்டிக்கும், நெருப்புல எரிஞ்சு கருகும். அப்ப அவர் வந்து அங்க அந்த ஒரு நதிக்கரையில உக்காந்துன்னு வயலின் வாசின்னு இருந்தாராம்.
அதனால அந்த ஆளை வந்து ஒரு கொடூரன்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதனால அந்த பர்னிங்கான சாஃப்ட்வேரை வந்து நீரோ அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, which system is used by Bluetooth for broadcasting? ரேடியோ வேவ். பாக்டீரியாலாம் இல்ல, ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ் வழியா பிராட்காஸ்டிங் பண்ணும். ப்ளூடூத் என்ன பண்ணும்? ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். சரியா? எவ்வளவு ரேஞ்ச் டிபிக்கலா ப்ளூடூத்துக்கு? 10 மீட்டர்ஸ், 30 அடி, 10 மீட்டர்ஸ். சரியா? ஓகே. Which one is used as authentication for pairing Bluetooth devices? Passcode. Passcode னு சொன்னா நம்பர் மட்டும். Password னு சொன்னா நம்பர் எழுத்து ரெண்டும் சேர்ந்தது. பாஸ் ஃப்ரேஸ்னு ஒண்ணு இருக்குது, அதுல வந்து நம்பர்ஸ் வராது, வெறும் எழுத்து மட்டும் வரும். சரியா? பாஸ் கோடுன்றது வேற, பாஸ்வேர்ட்ன்றது வேற, பாஸ் ஃப்ரேஸ்ன்றது வேற. பாஸ் ஃப்ரேஸ்னா லெட்டர்ஸ் ஒன்லி, பாஸ் கோடுன்னு சொன்னா நம்பர்ஸ் ஒன்லி. சரியா? பாஸ்வேர்ட்னு சொன்னா போத் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பல்ஸ். இதுல எது கரெக்ட் சொல்ல பார்க்கலாம்? பாஸ் கோட். சரியா? ஓகே. அடுத்தது, which program is used to enable the device to work with OS? ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, ஆனா நம்ம போட்ட பிரிண்டரை கண்டுபிடிக்கல, ஸ்கேனரை கண்டுபிடிக்கல. நம்ம என்ன போட வேண்டியது இருக்கும்? டிவைஸ் டிரைவர். டிவைஸ் டிரைவர். அந்தந்த எதுக்காக நீங்க கூட நம்ம என்ன செஞ்சோம்? பிரிண்டருக்கான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? ஓகே. அடுத்து, which is the minimum storage unit of hard disk? ஹார்ட் டிஸ்க்ல எப்படின்னா, ஹார்ட் டிஸ்க்ன்றது ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு வட்டமா ஒரு டிஸ்க், அவ்வளவுதான், தட்டு மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ளால பாத்தீங்கன்னா ட்ராக்கா பிரிச்சிருப்பாங்க. அந்த ட்ராக்ல குறுக்கு கோடு போட்டு செக்டாரா பிரிச்சிருப்பாங்க. சரியா? இவங்க எது சொல்றாங்க பாருங்க, ஹெட் செக்டார், செக்டார். அப்போ டிஸ்க்கு மேல ட்ராக்க பிரிச்சு செக்டார். ஓகேவா? செக்டார் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். ரைட்டா? அடுத்தது, which key is used to open CMOS setup utility? நார்மலா எது வழியா நம்ம எதுக்கு போறோம்? பயாஸ் செட்டிங்ஸ்க்கு. பயாஸ் செட்டிங்ஸ் அல்லது CMOS செட்டப் எதுக்கு, எப்படி, எது வழியா போவோம்? சரி, டெல் வழியா தான் போவோம். ஆனா எல்லா கம்ப்யூட்டர்லயும் டெல் வழியா போகாது. ஓகேவா? எஸ்கேப் கொடுத்தா, F10 கொடுத்தா, ஹெச்பில வந்து எஸ்கேப் அல்லது F10 கொடுத்தோம்னா நம்ம CMOS செட்டிங்ஸ்க்கு போகலாம். அதே டெல் கம்ப்யூட்டரா இருந்துன்னா, டெல்னு ஒரு கம்பெனி இருக்கு, இந்த DEL இல்ல, டெல் கம்ப்யூட்டரா இருந்துன்னா F2 கொடுக்கணும். சரியா? அப்புறம் வேற சிலதுல பாத்தீங்கன்னா F12 ஒரு சிலதுல வேலை செய்யுது. அதெல்லாம் அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி மாத்துறாங்க. டெல்ன்றது நார்மல் ஆன்சர். வாட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் டெலீட்டிங் தி டேட்டா ஆன் தி ஹார்ட் டிரைவ்? ஹார்ட் டிரைவ்ல இருக்க எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணா என்ன பேரு? ஃபார்மேட்டிங். அதுக்கு பேரு ஃபார்மேட்டிங். அடுத்தது, what is the purpose of bias shadow? முதல்ல ஷேடோனா என்ன சொல்லு? நாம உண்மையான ஆள் ஒருத்தர் இருக்கிறோம், நமக்கு நிழல் ஒண்ணு விழுது. அந்த மாதிரி பயஸ்ன்றது உண்மையா ஒண்ணு இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா காப்பி ஒண்ணு ரேம்ல லோட் பண்ணி வச்சா அதுக்கு பேரு பயஸ் ஷேடோ. பயஸ் ஷேடோ. ஷேடோன்றது உண்மை கிடையாது, காப்பி. காப்பிங் ரோம் டு ரேம். காப்பிங் ரோம் டு ரேம். ரோம்ன்றது பயஸ், அதுல இருக்கிறத காப்பி பண்ணி ரேம்ல தூக்கி வச்சதுன்னா அதுக்கு பேரு பயஸ் ஷேடோ. இந்த மாதிரி ஷேடோ கிரியேட் பண்ணா என்ன லாபம் சொல்லு? ஒவ்வொரு தடவையும் பயஸ் கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா அந்த ஷேடோ காப்பி வந்து சீக்கிரமா ரேம்ல இருந்தா டக்குன்னு ஆக்சஸ் ஆகும். பயஸ்ல இருந்தா நீங்க போய் பயஸ் கிட்ட கேட்கணும், அது வேற ஒரு சிப், போர்டுக்குள்ளால போயிட்டு கம்யூனிகேஷன் வரணும். அதனால லேட் ஆகாம இருக்கிறதுக்காக பயஸ் ஷேடோ கிரியேட் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது, what should be done after fixing a problem or installing new application or making configuration in a computer? ஆமா, ரீஸ்டார்ட் கொடுக்கணும். நீங்க கூட XAMPP இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆச்சு? ஆமா, அதுவே ரீஸ்டார்ட் பண்ணிக்கும். ஓகேவா? சிலது நாம ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கு. MS ஆபீஸ்ல இன்ஸ்டால் பண்ணா நாமளே பண்ணணும். ஒரு சில பேக்கேஜ் வந்து கம்பல்சரியா ரீஸ்டார்ட் பண்ணிக்கும், அதுவே பண்ணிக்கும். ஏன்னா அதெல்லாம் ரீஸ்டார்ட் ஆனாதான் அதால ஒழுங்கா ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக. சரி, அடுத்தது, what is the name of hierarchical file system in DOS? DOS ஓட ஃபைல் சிஸ்டம்னா பேரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேரு ட்ரீ ஸ்ட்ரக்சர். அதுல ட்ரீன்னு ஒரு கமாண்டும் இருக்குது. DOSல ட்ரீ கமாண்ட் இருக்குது ஃபைல் சிஸ்டத்தை டிஸ்ப்ளே பண்றதுக்காக. சரியா? அடுத்தது, which DOS command is used to delete a directory? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? வெரி குட். RD தான் ரிமூவ் டைரக்டரி. RD ஃபார் ரிமூவ் டைரக்டரி. அதுக்கு இன்னொரு பேரு RMDIRனு இருக்கு. சரியா? RD ஃபார் ரிமூவ் டைரக்டரி. சரி, ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணனும்னா MD. நீ கிரியேட் டைரக்டரி. CD னா சேஞ்ச் டைரக்டரி.
சரியா? கிரியேட் டைரக்டருக்கு எம்டி மேக் டைரக்ட், எம்டி ஃபார் மேக் டைரக்டரி. அப்போ இந்த மாதிரி ஆர்டி சிடி எம்டி 3 பேர் ஒரு குடும்பம். மேக் டைரக்டரி, எம்டி ஃபார் மேக் டைரக்டரி, சிடி ஃபார் சேஞ்ச் டைரக்டரி, ஆர்டி ஃபார் ரிமூவ் டைரக்டரி. அடுத்தது which character is used to represent parent directory in Linux? Linux, Windows எதுலயா இருந்தா, Unix, Mac எதுலயா இருந்தா டபுள் டாட் கொடுத்தா பேரண்ட். ஓகேவா? ஒரு டாட் கொடுத்தா நானு, டபுள் டாட் கொடுத்தா பேரண்ட். டபுள் டாட்ன்றது கரெக்ட். டைல்டஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? டைல்டஸ் வந்து தேர்ட் ஆப்ஷன்ல இருக்குது, ஓடு மாதிரி. டைல்டஸ்க்கு என்ன மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். டைல்டஸ் அதுக்கு என்ன அர்த்தம்? ஹோம் டைரக்டரி. டைல்டஸ்னு சொன்னா ஹோம் டைரக்டரி. சரியா? அப்புறம் ஸ்லாஷ்னு ஒன்னு இருக்கு, அதுக்கு பேரு ரூட் டைரக்டரி. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டா அதுக்கு பேரு ரூட் டைரக்டரி. ரைட்டா? அடுத்து which character is used to redirect output into an existing file in Linux? ஏற்கனவே ஒரு ஃபைல் இருக்குது, அதுக்குள்ளால நம்ம கண்டென்ட்டை கொண்டு போகணும். என்ன கேரக்டர் யூஸ் பண்ணணும், எது யூஸ் பண்ணா போகும்னு கேக்குறாங்க. இதுல கவனிங்க, டபுள் கிரேட்டர் தேன் கரெக்ட். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஃபைலை டேமேஜ் பண்ணாம போகணும்னா. ஆனா இவங்க கொடுத்த ஆன்சர் சிங்கிள் கிரேட்டர் தேன் தான். நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது, கிரேட்டர் தேன் அப்படின்றத நம்ம கொடுத்துடலாம். சரியா? பழைய கண்டென்ட் எல்லாம் போயிடும். கிரேட்டர் தேன் கொடுத்தா பழைய கண்டென்ட் நிக்காது, பழசெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு புதுசு மட்டும் இருக்கும். நகர்த்தலாமா? Which command is used to specify the location of files or folders in MS-DOS? MS-DOSல நம்ம தேட வேண்டிய ஃபைல் ஃபோல்டர்லாம் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிப்போம். எது வழியா? path command. path command வழியா கொடுத்தோம்னா எங்கெங்கெல்லாம் போய் தேடணும்ன்றது லிஸ்ட் அவுட் ஆயிடும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து how directories under root directory are called? subdirectory. மேல அதாவது ஃபர்ஸ்ட் டைரக்டரி தான் ரூட் டைரக்டரி, அது கீழ இருக்கிற எல்லாமே subdirectories. அடுத்தது which file name will match the command dir? 4 எழுத்து தெரியாம விட்டுடுறாங்க, question mark போட்டாங்க, அப்புறம் .txt போட்டாங்க. இது என்ன கேட்டீங்கன்னா இது வந்து tempt.txt, temp கிடையாது, tempt.txt. ஏன்னா அந்த t.txt மேட்ச் ஆகிறதுக்காக. நகலாமா? What is the use of cd command in MS-DOS? யாரா சொல்ல முடியுமா? change directory. correct தான். change directory, change the path of current directory. இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி தான் md cd rd 3 சொன்னோம். current directory. What is the maximum number of characters allowed as file name in MS-DOS? MS-DOS ல எத்தனை எழுத்து பேர் கொடுக்கலாம்? 8 letters, 8 characters. 8 கரெக்ட், 8 characters. சரியா? எத்தனை எழுத்து ஃபைல் நேமுக்கு? சரி, ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷனுக்கு கரெக்டா சொன்னமா, 3 characters. குட். அம்மா அதுல கண்டிப்பா இந்த கேள்வி இல்ல, உங்களோட क्वेश्चन பேங்க்ல இது இருக்குதான்னு தெரியல. ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 எழுத்து தான், அது கரெக்டா சொல்லுது. நான் போன தடவை நடத்தும்போது சொன்னேன், ஞாபகம் வச்சிருக்கேன். குட் கேர்ள். சரி, which one of the following is the wild card character? star question mark ரெண்டு தான் வந்து wild card. star 1 question mark 1. சரியா? நமக்கு ஒரு எழுத்து தெரியலன்னா question mark, நிறைய எழுத்து தெரியலன்னா star. ஓகேவா? நடுவுல ஒரு பக்கம் காணும்னா question mark, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னா star. ஓகேவா? அடுத்தது which DOS command is used to create a text file? நீ அதை பார்த்து சொல்லாதம்மா. காப்பி காந்தா நமக்கு காப்பி காந்தா, அதாவது காப்பி ஸ்பேஸ் கான் ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளால கண்டென்ட் போகும். என்ன கேரக்டர் கொடுத்து நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ண முடியும்? கவனிங்க, நான் இப்போ டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிட்டேன், லாஸ்டா ஃபைல்ல சேவ் பண்ணும். என்ன கொடுத்தா சேவ் ஆகும்? கண்ட்ரோல் எஸ் கிடையாது, இந்த காப்பி காந்தா. யாருக்குமே ஞாபகம் இல்லையா? கண்ட்ரோல் Z enter, கண்ட்ரோல் Z enter, கண்ட்ரோல் Z enter. லூஸ், நீ முதல்ல வந்து MS-DOS நடத்தும்போது வந்திருந்தியா? கண்ட்ரோல் Z
enter. ஓகேப்பா, காப்பி கானுக்கு லாஸ்ட்ல என்ன செய்யணும், கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா சேவ் ஆயிடும். அடுத்தது, which one of the following is a directory separator in Linux? எது சொல்றாங்க பாரு, forward slash. First one தான் forward slash தான் directory separator. ஓகேப்பா, சரி. இப்போ உட்காரு ஃபைல் நேமுக்கு லெங்த் எவ்வளவு சொல்லு பார்க்கலாம். ஷபியா, MS DOSல ஃபைல் நேம்ல எத்தனை எழுத்து வரைக்கும் பர்மிட் பண்ணும், எத்தனை கேரக்டர்? சரி, அப்போ ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் யூனிட் ஃபார் ஸ்டோரேஜ் அதுக்கு என்ன பேரு சொல்லு, அதுதான் இப்பதானே நடக்குது. யூனிட் ஃபார் ஸ்டோரேஜ். நீ சொல்லுமா. வெரி குட்மா. செக்டார். செக்டார் தான் ஸ்மாலஸ்ட் யூனிட் இன் ஹார்ட் டிஸ்க். சரியா, உட்காரு. நீ முதல்ல எழுந்து போகணும்னு துடிக்கிற, புரியுதா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. லட்சுமி, இப்போ டைரக்டரி ரிமூவ் பண்ணனும்னா என்ன கமாண்ட் கொடுத்தா ரிமூவ் ஆகும்? சொல்லுமா. வெரி குட் மா. ஓகே மா, யூ கெட் a clap. RD கரெக்ட். ஓகே பா, நமக்கு CD கமாண்ட் என்ன வேலை செய்யும்? ஜெயமலர், CD கமாண்ட் என்ன வேலை செய்யும்? change the location of current directory. Okay பா, ஓகே கரெக்ட். ஜெயமலர் 3 சொல்றியா அடுத்ததுக்கு? சரி, நம்ம CD DVDல நம்ம டேட்டா ரெக்கார்ட் பண்றோம் இல்லையா, அதுக்கு என்ன பேர் அந்த ப்ராசஸ்? ஓகே, பர்னிங் கரெக்ட். சரி பசங்களா, இதுக்கப்புறமா வெறும கேள்வி, அதாவது கொஸ்டின் ஆன்சர் நடத்துறது கிடையாது. You will be given some questions at the end of the section and you must answer the questions. Okay, madam? நானா நினைச்சா நான் கேக்குறேன், தினம் கேக்கும்போது எல்லாரும்